தங்க தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். இது நம் நாடு உங்கள் அபிமானத்திற்குரிய சேனல். ஏற்கனவே நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தீங்க நம்ம சேனல் சம்பந்தமாகவும் இதில் வரக்கூடிய வீடியோக்கள் சம்பந்தமாகவும். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இந்த வேளையில் தெரிவிச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய நிலவரங்கள், இந்தியாவுடைய நிலவரங்கள் எல்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம எடுத்துருக்கிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த கரூர் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களை, கரூரில் தன்னுடைய உறவினருடைய இன்னுயிரை இழந்த குடும்பத்தினரை சந்திக்கவிருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து சந்திக்கலை. அந்த குடும்பத்தினர் எல்லாரையும் வந்து மாமல்லபுரத்திற்கு வரவழைச்சு அங்கே சந்திக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வெளிவந்திருக்கு. 27ஆம் தேதி சந்திக்கிறாரு விஜய் அவர்கள். ஒரு 30 குடும்பத்தை சேர்ந்தவங்க 5 பேருந்துகளில் மாமல்லபுரத்துக்கு அழைச்சிட்டு போக போகிறாங்க. அந்த 30 குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் மாமல்லபுரத்தில் சந்திக்கிறாரு விஜய் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இப்போ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே அந்த வீடு துக்கம் நடந்த வீடு. நம்முடைய இந்தியா, தமிழகம் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் துக்கம் நடந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஓராண்டாவது அந்த துக்கத்தை அனுசரிக்கிறது வழக்கம். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் நேரில் சென்று பார்க்காம அவங்களை இங்கே வரவழைக்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் முன் எழுது. உண்மையிலேயே இது ஒரு வித்தியாசமான நடைமுறையாக இருக்கு. இதுவரைக்கும் தமிழக இந்திய அரசியலில் பார்த்தா எந்த ஒரு தலைவரும் மக்களை வரவழைச்சு பார்த்ததில்லை. இப்போ ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் மக்களை வரவழைக்கிறார். இது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத மக்கள் தீர்ப்பாக சொல்லணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிற காரணம், அங்கே ஏன் போக முடியல அப்படிங்கிறதுக்கு சொல்கிற காரணம், கரூரில் மண்டபம் கிடைக்கல, திருமண மண்டபங்கள் கிடைக்கல, அதனால தான் எல்லாரையும் இங்கே வரவழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. ஏன்னா ஒரு துக்கம் நடந்த வீட்டுக்கு போகணுன்னா ஒவ்வொரு வீடாக போய் விசாரிக்கிறதா முறை அப்படிங்கிறதா நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்ட பழக்கம். இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள், அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது துன்பம், இது மாதிரி துக்கம்னா நேரில் அவங்க வீட்டில் போய் விசாரிக்கிறது தான் இயல்பாக இருந்துச்சு. இது புதுமையாக இருக்குது. இதில் கூட பல விமர்சனங்களுக்கு ஆளாகிறாரு விஜய் அப்படின்னு தான் பார்க்கணும். அதாவது துக்கம் நடந்த வீடு, அந்த துக்கம் மனசை விட்டு மறையலை. பல இன்னுயிர்களை பழி கொடுத்துருக்காங்க. அந்த 41 குடும்பத்தை சார்ந்தவங்களும் அவங்கள ஒரு இடத்துல இருந்து பல கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி கூப்பிட்டு போய் அவங்கள அங்கே சந்திக்கிறது அப்படிங்கிற தேவையான ஒன்றா அப்படின்னு கூட நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. எவ்வளோ நேரம் ஆயிரும்? ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய 41 பேரை சந்திக்கிறதுக்கு ஒரு 2 நாட்கள் இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு 10-15 குடும்பத்தை சந்திச்சாலே 2 நாளில் சந்தித்து முடிச்சிடலாம். தன்னுடைய கட்சிக்காரர்களை, கட்சி தொண்டர்களை, ரசிகர்களை எல்லாம் நீங்கள் வர வேணாம், நான் அவங்க மட்டும் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைமையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தவற விட்டார் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தலைவர் நேரில் வந்து அந்த குடும்பத்தை சந்திச்சிருந்தா அவங்களோட மகிழ்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த துக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்போ இங்கேருந்து கூப்பிட்டு போகிறது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கல்யாண மண்டபங்கள் கிடைக்கல அப்படிங்கிறத ஒரு இதாக சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னொரு சாரார் சொல்வது, அங்கெல்லாம் போகிறதுக்கு விஜய்க்கு மனசு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. விஜய்க்கு மனதிருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம இதில். அந்த மனது இருந்திருந்தால் இவர் நேராக சென்றிருக்கலாம். சில இடையூறுகள் வரதான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய மக்களை சந்திக்கிறவன் தான் நல்ல தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவே மக்களுக்கு எட்டாக்கணியாக இருக்காரு. இந்த மக்களை அவ்வளோ தூரம் போய் பார்க்க வேண்டியிருக்கு. இவர் எப்படி எங்களை வந்து சந்தித்து ஒரு நல்ல தலைவராக, ஒரு முதலமைச்சராக வரும்போது இவரை அணுகுவது எந்த அளவிற்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனதில் ஏற்பட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஒரு குறள் உண்டு, காட்சி கிளியன் கடுஞ்சொல்லன் அலனில் மீக்கூறும் மன்னன் நிலம் அப்படின்னு ஒரு குறள். காட்சி கிளியவனாக இருக்கணும், சொல்ல இன்சொல் உடையவனாக இருக்கணும், கடுமையான சொல்லை தவிர்த்தவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட நபரை, அப்படிப்பட்ட மன்னனை எப்போவுமே இந்த மாநிலம் நினச்சி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அந்த பல தலைவர்கள் அப்படி இருந்திருக்காங்க. அந்த குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பண்புகளை விஜய் அவர்கள் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம எல்லாம் பார்க்குற ஒன்று. 5 பேருந்துகளில் போகிறாங்க. 30 குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் போகிறாங்க.
மீதி இருக்க குடும்பத்தை சார்ந்தவங்க எங்களால் வர முடியாது அப்படின்னு பெரும் மனக்குறையோடு சொல்லியிருக்கிறாங்க. இதே ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்படுது. ஒருவேளை இவர் ஜெயிச்சு முதலமைச்சராக வந்தால் காட்சி கெளியனாக இருப்பாரா, கடுஞ்சொல் இல்லாதவராக இருப்பாரா, இப்படியெல்லாம் பல விஷயங்களை இன்றைக்கி தமிழ்நாடு தேர்தல் களம் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு. அடுத்த ஒரு நிகழ்வுகளை இனிமேல் சந்திப்போம். மறக்காமல் நம் நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.